மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் மத்திய சென்னைக்கு உட்பட்ட வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்புகள் குறித்து எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நாளை 8 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களை பொறுத்தவரை பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 15 இராணுவ கம்பெனியை சேர்ந்த காவலர்களும் மற்றும் மாநகர காவலர்களும் அதே போல சிறப்பு ஆயுதப்படை காவலர்களும் என ஒட்டுமொத்தமாக சென்னையை பொறுத்தவரை 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளார்கள். வாக்கு எண்ணும் மையங்கள் என நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மையத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 14 மேஜைகள் என்பது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கென 70 மேஜைகள் அமைக்கப்பட உள்ளது. அதே போல இந்த வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் முகவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து 100 மீட்டர் வரை யாரும் அனுமதி கிடையாது என்ற அறிவிப்பு ஏற்கனவே அனைத்து கட்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பாதுகாப்பு பணியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உள்ளே நடைபெறக்கூடிய அனைத்து காட்சிகளும் பதிவு செய்வதற்காக இந்த மையத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 300 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் அலுவலர் மற்றும் உதவி அலுவலர் என கிட்டத்தட்ட 47 பேர் இந்த வாக்கு எண்ணிக்கும் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் ஏதேனும் வன்முறை ஈடுபட்டாலோ அல்லது அசம்பாவிதம் ஈடுபட்ட முயன்றாலோ இங்கிருந்து உடனடியாக அவர்கள் அகற்றுவதற்கும் அதே போல இந்த வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றுவட்டாரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஈடுபடாமலும் அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வஜ்ரா வாகனமும் இங்கே நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் நான் தாமோதரன்.